பைத்துல் முகத்தஸில் தொழுகும்பொழுது அந்த நிகழ்ச்சியை சொன்னீங்க. வானம் சம்மந்தப்பட்ட அந்த வானத்தில் நபிமாரை சந்தித்த நிகழ்ச்சியை சொன்னீங்க. பைத்துல் முகத்தஸில் இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பயோ இறந்தவங்க, முன்னால் இந்த இன்திகாலானவங்க, இதானவங்க. அப்போ அங்கே பைத்துல் முகத்தஸில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அங்கே 6வது வானத்தில் அங்கே போகும்போது அங்கேயும் மூசா நபி இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தை விட்டு மறைந்து போன ஒருவரால் பல இடங்களில் அப்படி இருக்க முடியுமா? முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த பயணம் தான் நமக்கு சாட்சியாக இருக்குது. இந்த பயணம் தான் நம்ம ஆதாரமாகவும் இருக்குது. இன்னும் நீங்கள் 2 சொன்னீங்க, இன்னொன்று அதில் சேர்த்துக்கலாம். அதே மேராஜுடைய பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மரர்த்து பி மூசா அலைஹிஸ்ஸலாம் யுஸல்லி காயிமன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் பார்த்தேன், அவங்க கபரில் நின்று தொழுது இருந்தாங்க. ஓஹோ காயிமுன் ஃபி கபரிஹி, கபரில் நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவள் பைத்துல் முகத்தஸ் போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, கபரில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ் போனால் எல்லா நபிமாரும் இருக்கிறான்னு சொன்னால் இவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு வானம் போகும்போது 6ஆம் வானத்துலேயும் இவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி 3 இடத்தையும் ஆகி போச்சே? இறைவன் நாடினால் முடியும். ஒருவரை பல இடங்களில் ஆஜராக்க முடியும். அது அந்த மாதிரி. அதே போல் இந்த உலகத்தை விட்டு போனவங்கள்லாம் இந்த உலகத்திற்கும் வர முடியும். நம்ம கூட சொல்லுவோம் அல்லவா, வழிமார்கள் ஆஜராகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் எப்படிங்க அவங்கள ஆஜராங்க, வம்மியும் வராயும் பர்சகுன் இலாயும் இபாதுன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். அவங்களும் திரை உலகத்திலே இருப்பாங்க மறுமை நாள் வரைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஆஜராகிறாங்கிறீங்க, ஹௌசநாயகம் ஆஜராகிறாங்கிறீங்க, அதெல்லாம் முடியாதுங்க அப்படிம்பாங்க. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு, இந்த வசனம் இருக்குது, ஒவ்வொன்றிலும் ஒரு விதி விலக்கு இருக்குதுல்ல, பொது விதி, விதி விலக்கு 2 இருக்குது. வமியும் வராயும் பர்சகுன் இலாயும் இபாதுன், எல்லாம் இந்த உலகத்துக்கு போயிட்டாக்கா திரை உலகத்தை தான் அவங்களுடைய ரூஹெல்லாம் இருக்கும் காமத்தின வரைக்குங்கிறது பொது விதி, விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கை தானே நம்ம முஅஜிஸா கராமத்துங்கிறோம். விதிவிலக்கு அமையக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நபிமார் மூலமாக நடந்தால் முஅஜிஸாங்கிறோம், வழிமார்கள் மூலமாக நடந்தால் கராமத்துங்கிறோம். அந்த முஅஜிஸாவும் கராமத்தும் இருக்கத்தானே செய்யுது. அதன் அடிப்படையில் நபிமார்கள் வருவாங்க, வருகை தருவாங்க, வழிமாரும் வருகை தருவாங்க, பல இடங்கள் ஆஜராவாங்க. பல இடங்கள் ஆஜராவாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு இப்போ இதுவும் சொல்லிட்டோம். இன்னொன்று இருக்குது. என்ன நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒருவர் இறந்துட்டா, கபரில் வச்சாச்சு, மலக்குமார்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியில் உன் இறைவன் யார், உன் மார்க்கம் என்ன, அதில் மா குந்த தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுட்டி காட்டி, இவர்கள் விஷயத்தில் நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய். நல்லடியாராக இருந்தால் இவங்க ஹாதா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்றவாங்க. வெற்றி, சொர்க்கத்தின் பூந்தோட்டம் அந்த கபர். இவங்களா யாருன்னு தெரியலையே, ஏதோ சொன்னாங்க மற்றவங்கள்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு அவர் முழிப்பார். அவருக்கு அந்த கபர் நரகத்தின் படுகொலி. இதை சொன்னது கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தானே சுட்டி காட்டப்பட்டது. இவர்கள் விஷயத்தில் என்ன சொல்லுகிறது கேட்கல, உமர் நபி உங்கள் நபி யார் அதோடு முடிச்சிடல, இவர்கள் சுட்டி காட்டு. இதுக்கு சில பேர் வழக்கம் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டா அவங்க அங்கே வரலை, அவங்களுடைய ஃபோட்டோவை தான் காமிச்சு இவங்களை ஒன்று சொல்கிறாங்க. ஃபோட்டோவை காமிக்கிறாந்தாக்கா கேமராமேன் யாருங்க, நான் கேட்டேன் கேமராமேன் யார், ஃபோட்டோ காமிக்கிறாங்கிறீங்க. அவர் உருவத்தை சூரத்து ரஜுல்னா அவர் உருவம், அவருடைய உருவம் அங்கே காட்டப்படும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவர்கள் தான். அப்போ சலாசல காலத்தில் வந்து ஃபோட்டோவாக இருந்துச்சு, நான் கேட்குறேன், அது கிடையாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஆஜராகிறாங்க, அவங்கள பற்றி தான் கேட்கப்படுது. இப்போ நம்முடைய சிந்தனை என்னென்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு, இந்தியாவில் கூடிய எல்லா மாநிலங்களும் எடுங்க, அப்புறம் ஆசியா கண்டங்கள் எல்லா நாடும் எடுங்க, அப்புறம் ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா எல்லா கண்டம். அப்படின்னா இந்த நேரத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய உடம்பு புதைக்கப்படுதா இல்லையா, அவங்ககிட்ட கேள்வி கேட்கப்படுதா இல்லையா, அவங்ககிட்ட இவர்கள் விஷயத்தில் என்ன சொல்லி கொண்டிருந்தா என்று விசலாசம் அவங்கள பற்றி கேட்கப்படுதா இல்லையா. அப்போ இவர்கள் என்றால் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரே நேரத்தில் அத்தனை பேருடைய கபர்களிலும் அவர்கள் காட்சி தருகிறார்கள். எப்படி முடிகிறது? இல்லைண்டா இந்த ஹதீஸ் எப்படி ஏற்றுக்கொள்வது? சில பேர் சொல்லுவாங்க, இல்லை மதீனாவை காட்டப்படும், எல்லாரையும் அந்த மதீனாவை காட்டப்படுமா அவர்கள் விஷயத்தில். நான் கேட்டேன், அப்படின்னு சொன்னாக்கா ஹாதர் ரஜுல்னு வராது, அரபி இலக்கணம் பெறா, ஜாலிக்க ரஜுல்னு வரணும், அந்த மனிதன் வரணும்.
ஏன்னா மதீனா ஷரீஃப்லேயே அடக்கம் செய்யப்பட்டவங்க ஹாதாங்கலாம் பக்கம்தான். இந்தியாவில் வளர்க்கப்பட்டவருக்கு இவருன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர்ல சொல்லணும். அங்கே ஹாதான் தானே இருக்குது. அதனால் அவர்கள் தானே ஆஜராகிறார்கள், எல்லா விஷயமும் முடியும். அதுபோல் உடலோடு வர முடியும், நபிமார்கள் வந்து கொண்டு இருக்கிறாருங்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸ் இருக்குது. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெரும் கூட பயணம் செய்கிறாங்க. அப்போ ஒரு ஓடை வருது. ஐயுவாதின் ஹாதா, இது என்ன ஓடை, என்ன பேர்? ஒன்று இப்போ ஆறுக்கு இப்போலாம் பேர் இருக்குது, அந்த மாதிரி அதுக்கும் பேர் இருக்கும்ல. வாதில் அஸ்ரக்குங்கிறாங்க, இது அஸ்ரக் ஓடை. அப்படியா? நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறேன், இந்த வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முடியின் அமைப்பு இப்படி இருக்கிறது, அவருடைய உடலின் கலர் இப்படி இருக்கிறது, அப்படியே வர்ணித்து சொல்கிறாங்க. அது என்ன வர்ணிப்புங்கிறது ஹதீஸில் இல்லை. நிறத்தை பற்றி சொன்னார்கள், முடியின் அமைப்பை பற்றி சொன்னார்கள் தான் ஹதீஸில் இருக்குது. அப்புறம் அவர்கள் தல்பியா சொல்லி கொண்டு போகிறார்கள். இன்னும் கொஞ்சம் போகிறாங்க. அப்புறம் ஒரு மலைப்பாதை வருது. ஐயோ சனியத்தின் ஹாதின்னு கேட்குது, இது என்ன மலைப்பாதை? ஹர்ஷா, இதுக்கு பேர் ஹர்ஷா. அப்படியா? நான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறேன், சிவப்பு நிறம் கொண்ட ஒட்டகை மேலே ஏறி உட்காந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. கம்பளியாலான ஜுப்பாவை அணிஞ்சிருக்கிறாங்க. அவருடைய ஒட்டகத்தினுடைய முக்கணாங்கயிறு பேரித்த மரத்தினுடைய மட்டையிலே செய்யப்பட்டது, துல்லியமாக ஒவ்வொன்றையும். அந்த உடல் அமைப்பு அப்படியே இருக்கிறாங்க. அவங்களும் தல்பியா சொல்லி கொண்டு போகிறார்கள். இந்த அது முஸ்லீம்ல இருக்குது. இப்போ என்ன பாயிண்ட்டுன்னு சொன்னால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ காலத்துக்கு முன்னால் பார்த்தானவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான். இந்த உலகத்தில் நடமாட்டம் இருக்கிறது, உடலோடு கூடிய மாட்டம், ரூஹு மட்டும் வரல, உடலோடு. எல்லா விஷயம் தெளிவாக சொல்கிறாங்கன்னா பார்த்தானு சொல்கிறேன், நிறம் முடி எல்லாம் சொல்கிறாங்க, வாகனம் போகிறது. அப்போ இதே என்ன வழங்குன்னு சொன்னால், நல்லடியார்கள் நபிமார்கள் வைமார்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு வந்து விட்டு செல்வார்கள். ஒரே இடத்திலே ஒருவர் ஒரு இடத்தில் மட்டுமல்ல, ஒருவர் பல இடங்களில் ஆஜராவார்கள். அப்படிங்கிறதுக்கு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்மந்தப்பட்ட நீங்கள் கேட்ட இது ஒரு ஆதாரமாக இருக்குது.